சூப்பராக இருக்கும் படம். செம படம் ப்ரோ. டைலாக் தான் ப்ரோ மிஸ் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துருக்கும் ப்ரோ. படம் நல்லா தான் எப்படி டிஜிட்டலாக ஒர்க் பண்ணிடுறாங்க. பழைய கிளைமேக்ஸ் கோஸ் தான் படத்துக்கே வந்தது. பழைய கிளைமேக்ஸே மாற்றி கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டாங்க. கிளைமேக்ஸ் தான் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட்ல அந்த எண்டிங் மாற்றிருக்காங்க, அது ஏஐல, அது சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு. என்னதான் இருந்தாலும் பழைய கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுண்ணா. லாஸ்ட்லேயே வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா அது கரெக்டாக பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. டைலாக் இல்லைண்ணா, சீன் ஃபர்ஸ்ட் எடுத்ததில் அவர் செத்த மாதிரி காட்டுவாங்க, இதில் வந்து அவர் உயிர் வந்த மாதிரி காட்டுவாங்க. நல்லா இருக்குண்ணா, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எப்படின்னா கிளைமேக்ஸ் வேறு என்ன வச்சுருக்காங்கன்னா, லாஸ்ட்டாக அவர் வந்து தனுஷ் சார் வந்து கண் ஓப்பன் பண்ணுறாரு. அதுதான் அவங்க கிளைமேக்ஸ் என்ன வச்சுருக்காங்க. ஏஐ அதான் லாஸ்ட்டில் தான் அவங்க ஏஐ பண்ணியிருக்காங்க. ஏஐ பண்ணது ஃபுல்லாக ரியலிஸ்டிக் தான் இருந்தது. எதுவுமே ஏஐனா ஏஐ மாதிரியே இல்லை. இப்போது பார்த்தது மோஸ்ட்லி ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எல்லாம் சேமாக தான் இருந்துச்சு. வெறும் லாஸ்ட்டில் அவர் கண் ஓப்பன் பண்ணுறது மட்டும் தான் ரியல், வேறு எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்கு. இல்லை சார், எதுவுமே எப்படின்னா அவங்க என்னமோ கிளைமேக்ஸுன்னாங்க, ஏஐ ஜென்ரேட் கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்கன்னாங்க. அந்த அந்த கிளைமேக்ஸ் வந்து படத்துக்குள்ளேயும் கிளைமேக்ஸ் ஏதாச்சும், அதான் எப்படின்னா ஃபுல் படம் போகுதுன்னா அந்த சீன் ஒரு சீன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிளைமேக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, சேம் தான் எல்லாருக்கும் தான். படம் நல்லா இருக்கு. எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், ஒரு 4-5 தடவை பார்த்துருக்கேன் இந்த படத்தை. ரொம்ப பிடிக்கும் இந்த படம். கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். கொஞ்சம் அவன் முழிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஏஐ ஒர்க்கு நார்மலாக தான் இருந்தது. எப்பவுமே ஆடியோஸில் வீடியோஸில் எப்பவுமே இருக்க மாட்டாங்க. டிஜிட்டலாக பண்ணியிருக்கலாம். ஆடியோலாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட், ஒரு வீடியோ மாதிரி ஒரு கிளிப் போட்டு ஏஐ வெர்ஷனில் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு டைலாக்ஸும் இருக்காது. ஜஸ்ட்டு அவர் கண்ணு முழிப்பார், அதுதான் லாஸ்ட்டில் முடிச்சு எழுந்திருப்பார். அதுதான், அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். படம் சூப்பராக இருக்கும். அப்போ பார்க்கும்போது சின்ன பையனாக இருந்தால் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 13 வருஷம் வந்து நான் தேட்டரில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம். நடுவில் அந்த பொலிட்டிக்கல் சீன் வந்து வைக்காமல் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் மற்றபடி ஒரு செகண்ட் கூட இது போர் அடிக்கிற மாதிரி அப்படின்றது இல்லை. ஏஐ ஒர்க் பண்ண மாதிரியே தெரியல. அவர் எழுந்து வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எல்லாருக்கும். 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட் எண்டிங்காக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்க்கும்போது இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருந்தது. அது எல்லாருக்குமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. அவர் எழுந்து வரும்போது ஹாப்பி எண்டிங்காக இருந்தது ப்ரோ. டைலாக்லாம் இல்லை ப்ரோ, இதில் அந்த பொலிட்டிக்கல் சீன் மட்டும் மாற்றிருக்கலாம், மீதி எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த நடுவில் அதை வச்சு தான் கொஞ்சம் லேக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொலிட்டிக்கல் சீன்லாம் வச்சுருக்காங்க. படம் சூப்பர் ப்ரோ. படம் வந்து சொல்லவே தேவையில்லை, எப்பயும் போல நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏஏ போட்டது வந்து பழைய அம்பிகாபதி மாதிரி இல்லை, கொஞ்சம் மாறு வைப் கொஞ்சம் நல்லால. ஆனால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கா, கமலா சொல்லவே தேவையில்லை. ஏஆர்1 பிஜிஎம் மியூசிக் ப்ரோ. ஃபஸ்ட்டு சொல்றியா? கடைசின்னு சொதப்பிட்டாங்க, மற்றபடி படம் ஓகே தான்.